வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 2 யூனிட் 3 அல்ஜிப்ராவில் உள்ள எக்ஸசைஸ் 3.1 9 சம் சிம்பிளிஃபை யூசிங் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 7x இன்ட்டு 7 பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7x ப்ளஸ் 7 பவர் 2 is equal to இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே எக்ஸ் வேரியபிள்ஸ் கொடுக்காம நமக்கு நம்பர்ஸ் வச்சே கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 3 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 8 ஈஸியான போட்டோம். 3 பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 + 5 is equal to 3 பவர் 30 அப்படின்னு ஈஸியாக போட்டோம். செகண்ட் சம்மில் a பவர் 4 இன்ட்டு a பவர் 10 கொடுத்தாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி a பவர் 14 அப்படின்னு போட்டோம். இப்போது இந்த சம்மில் வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே ஒரு பேஸை நம்பராகவும் மேலே இருக்க எக்ஸ்போனண்ட்டை வேரியபிள்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 பவர் a 7 பவர் b அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேஸுமே நம்பர்ஸில் மேலே இருக்க பவரில் வந்து ஃபர்ஸ்ட் பவர் வந்து வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பவர் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸினா, இந்த ரெண்டு பேஸ் சேமாக இருந்தால் ரெண்டு பேஸ் அப்படியே போட்டு இங்கே இந்த வேரியபிள்ஸ் சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணி போட்டோம், இல்லை சேமாக, ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 7x + 2. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் இல்லை 2 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 3. நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், இல்லை நான் ஒரு தாட்டி உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஸ்மே கொடுத்துட்டாங்க, அதை இன்ட்டு போட்டிருக்காங்க, ரெண்டுமே இருந்துச்சு, ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கா ரெண்டும் ஆட் பண்ணி போட்டோம். அடுத்த இதில் செகண்ட் மெத்தட் எப்படி இருந்துச்சு, ரெண்டுமே பேஸில் ரெண்டுமே நம்பர் கொடுத்து மேலே வந்து ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போட்டோம். இப்போ டிவைட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்லேயே சொல்லியிருப்பேன், இதில் நம்ம டிவைட்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட போகிறோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ 2க்கு பேஸ் அப்படியே எடுத்துக்கிட்டோம், டிவைடட் பை இருக்குன்னா 2 5 - 2 2ல் 5 இப்போ என்ன வந்துருச்சு 2 பவர் 5 - 2 இந்த மாதிரி வந்துச்சு. 2 5ல் 2 போச்சுன்னா எவ்வளோ, 5ல் 2 போச்சுன்னா கரெக்ட் 5 சாரி இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போது 5ல் 3 போச்சுன்னா என்ன ஆன்சர் 2. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.